பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துடைய சீசன் பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு அவனை இயேசுவினிடத்தை அழைத்து வருவதற்காக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு போதிக்கிறான். 45 வசனம் சொல்லுகிறது, பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரனுமாகிய இயேசுவை என்றான். உடனே நாத்தான்வேல் கேட்குறான், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகக்கூடுமோ என்று கேட்குறான். அதற்கு உடனே பிலிப்பு சொல்கிறார், வந்து பார் என்று சொல்லி அந்த நாத்தான்வேலை பிலிப்பு இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறான். இயேசு நாத்தான்வேலை கண்டவுடனே சொல்லுகிறார், இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்ன உடனே அந்த நாத்தான்வேலுக்கு சொல்கிற, ஆண்டவரே, நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்குறான். உடனே பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே நாத்தான்வேல், ரவி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்ன உடனே சொல்கிறாரு, இதை நான் உனக்கு சொன்னனால விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த இறைவார்த்தை என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாத்தான்வேல் அவனை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினதை அவன் கேட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு விசுவாசம். உடனே இயேசுவை அவன் ராஜாவாகவும் இஸ்ரவேலின் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், இதிலும் பெரிதானவை காண்பாய். அல்லேலூயா. நிறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், பாடுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். சின்ன சின்ன காரியங்களுக்கு மட்டுமல்ல, பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாக சொல்லுகிறார், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய், தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்ப்பார் என்று. அப்போ இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய் என்ற வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் இது சாத்தியமே இல்லை, இந்த சூழலை மாறவே செய்யாது, இது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். அது எல்லாம் ஆண்டவர் இந்த ஒரு நொடியில் மாற்றப் போகிறார். ஆமேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், வனாந்தரத்தில் வர்றாங்க. வரும்போது செங்கடல் முன்னால் இருக்கிறது, பின்னால் பார்வோன் துரத்தி வருகிறான், முன்னால் செங்கடல். ஒரு பெரிய விஷயம் இந்த செங்கடலை கடப்பதற்கு. இப்போ தேவ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது பாருங்கள், அந்த செங்கடல் ஆண்டவர் 2ஆக பிளக்கிறார். கடல் 2ஆக பிளந்து வெட்டாந்தரில் இந்த ஜனங்கள் நடந்து போகிறாங்க. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அந்த கடலை பிளந்து பத்திரமாக வழி நடத்துகிறார். பெரிய காரியம். இந்த ஜனங்கள் கண்ணார பார்க்குறாங்க. தேவன் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறத கண்ணால் பார்க்குறாங்க. இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் பெரிய காரியம் அப்படிங்கிற நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ, அது எல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்களை அற்புதமாக ஆச்சரியமாக வழி நடத்த போகிறார். ஆமேன். பெரிய காரியங்களை அவர் நமக்கு நிறைவேற்ற போகிறார். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. எனவே இது பெரிய விஷயம், இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மலைத்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமாக நடத்துவேன், ஆச்சரியமான காரியங்களை செய்வேன், உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சாத்தியமில்லை,
இது நடக்குமா அப்படி நீங்கள் கேள்விக்குறியோடு கொண்டிருக்கலாம். அதை எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு நம்ம கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்கள் செய்வார், அதிசயங்கள் செய்வார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே அவருடைய பார்வையில் பெரிய விஷயம் எல்லாம் நம்ம நினைக்கலாம், இதில் பெரிய காரியம், இது எப்படி நடக்கும், சாத்தியம் இல்லை அப்படி நினைக்கலாம். அதை எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையுமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. இதிலும் பெரிதான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய போகிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் கேட்ட சத்தியத்துக்கே சோதரம். இதிலும் பெரிதான வேலை காண்பாய் என்ற வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நாங்கள் பெரிய விஷயம், மலைகள், மலை போல் இருக்கிற காரியங்கள், இதெல்லாம் எப்படி சாத்தியமாக நினைத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே அற்புதமாக எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க ஆண்டவரே. மலைகள் பர்வதங்கள் ஆண்டவர், அதை கடந்து ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய காரியங்கள், மலை போல் இருக்கிற காரியங்கள் பனி போல் மாறுவதாக இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய காரியங்களை ஆண்டவர் நீங்கள் செய்து முடிப்பீராக ஆண்டவரே. எதெல்லாம் இது சாத்தியமில்லை, இது நடக்காது அப்படிங்கிற எண்ணத்தோடு கொண்டிருக்கலாம் ஆண்டவரே, அதெல்லாம் நடக்க வைப்பீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும். ஆமேன்.